இருக்காது. அதுக்காக தான் இத நான் சொல்றேன். உறவுகளே, இந்த இந்த பிபிஏ பிபிஏ ஸ்பீடு ஸ்பீடு கிஃப்ட் கிஃப்ட் அப்படின்னா அப்படின்னா என்னங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். உறவுகளே, உறவுகளே, இந்த இந்த பிபிஏ பிபிஏ ஸ்பீடு ஸ்பீடு கிஃப்ட் கிஃப்ட் அப்படிங்கிறது நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை மூலியமா இயங்கக்கூடியது. இந்த இந்த இடத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த அறக்கட்டளை தான் இதனுடைய காரணம். இந்த அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட்னாவே எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கு ஒரு தனி பெருமை இருக்கு. அதுல வந்து சில நல்ல உதவிகள் மக்களோடு ஒன்றிணைந்து அந்த திட்டங்களை வகுத்து செயல்படுறது அந்த ட்ரஸ்ட். அப்படிதான் நம்மளுடைய சமூக நல திட்டம். இந்த திட்டத்துல ஏறத்தாழ 14,000 உறவுகள் வந்து இணைந்திருக்காங்க. அந்த உறவுகள் ஒவ்வொரு குடும்பமும் பாத்தீங்கன்னா பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மேம்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது அதிகாரப்பூர்வமான உண்மை. இதை நிரூபிக்கவும் முடியும் அப்படிங்கிறத நான் அதுக்கு எப்படிங்கிறத பின்னாடி நான் சொல்றேன். உறவுகளே, நம்ம ஏதாவது ஒரு வெற்றியும் ஒரு இலக்கியம் தேடிதான் நம்ம பயணிக்கிறோம். அந்த இலக்கை வந்து சரியா நம்ம பயன்படுத்தும் போதுதான் நம்ம அந்த வெற்றி அடைய முடியும். அப்ப அந்த வெற்றி வந்து நம்ம கைக்கு பக்கத்திலே இருக்கும், எட்டி பிடிக்கிற அளவுலதான் இருக்கும். ஆனா நம்ம தொலைதூரத்துல கிளவுறோம். உறவுகளே, வாய்ப்பு அப்படிதான். அந்த வாய்ப்பு ஒரு முறை வரும்போது நம்ம சரியா பயன்படுத்தணுமா, அந்த இலக்கும் சரி அந்த வெற்றி சரி நம்ம கைக்குள்ள உள்ளங்கைக்குள்ள அடங்கிடும். அதுக்கு சில ஸ்மார்ட்டான ஒர்க் செய்யணும். ஒரு மனிதன் காலையில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் இயந்திரமா ஓடிட்டு இருக்கான். இன்னைய காலகட்டங்கள்ல அப்படிதான் பயணிக்கிறோம். அப்படி பயணிக்கும் போது பாத்தீங்கன்னா மாத வருமானம் ஒரு 30,000 இருந்து ஒரு 50,000 ரூபாய் இருந்தாலே என்னோட குடும்பத்தை நான் சரியா அதை வழி நடத்த முடியும் அப்படின்னு கணக்கு போட்டு நம்ம பண்றோம். ஆனா அப்படி பார்த்தாலும் மாத வருமானம் கடைசியில பாத்தீங்கன்னா ஜீரோல முடியும். ஏதாவது ஒரு உறவுகள் கூட நம்ம கடன் வாங்கிதான் அதனுடைய செலவுகளை நம்ம சரி செய்யற நிலைமையில இருக்கிறோம். இதே வந்து ஒரு ஆசிரியர் இல்ல ஒரு அரசு அலுவலர் இருக்கிறவங்க ஓரளவுக்கு வருமானத்தோட இருப்பாங்க. அவங்களுக்கும் மாதம் மாதம் ஊதியம் தருவாங்க. அந்த ஊதியம் கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி விரலுக்கு ஏத்த வீக்க மாதிரிதான் அவங்களுக்கு செலவு காத்துட்டு இருக்கு. உறவுகளே, நம்ம இங்க இணைந்திருக்கிறோம் அத்தனை உறவுகளில் பேங்க் பேலன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்தோமா அதிகபட்சம் 10,000 ரூபாய் இருக்கிறது பெரிய விஷயமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு பொருளாதாரம் பாத்தீங்கன்னா விலைவாசிகள் வந்து உயர்ந்துகிட்டே போகுது. நம்ம சாப்பிடுற அரிசி கூட பாத்தீங்கன்னா பவுன் விலைக்கு தான் விக்குது. இதே வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 25 கிலோ அந்த அரிசி நம்ம வாங்கியிருந்தோம்னா ஒரு 400 இருந்து 500 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். இதே இந்த 24 காலகட்டத்துல ஏறத்தாழ 2,000 ரூபாய் வந்திருக்கு. அப்போ இதனுடைய பொருளாதார உயர்வு பாருங்க பாத்தீங்கன்னா நம்ம நாட்டோடைய வளர்ச்சியும் தகுந்த மாதிரி பொருளாதாரமும் உயர்ந்துட்டு தான் இருக்குது. அதனுடைய விலைவாசியும் உயர்ந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள தயார் பண்ணிக்கணும். அந்த சிஸ்டமேட்டிக்காக அதுக்காக நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும் நம்மள. அப்பதான் நம்மளுடைய பொருளாதாரத்தை சரி செஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் இந்த அறக்கட்டளை மூலியமா நமக்காக ஒரு திட்டத்தை வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. அந்த திட்டம் என்னங்கறத நான் இப்ப முழுமையா உங்களுக்கு விளக்க போறேன் உறவுகளே. இந்த திட்டத்துல ஒரு சிறப்பு அம்சம் கொடுத்திருக்காங்க. உள்ள வருவர்கள் யாரானாலும் ஒரே ஒரு 1000 மட்டும் இந்த உதவியா கொடுக்கணும் இந்த திட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த உதவியை பெற்றுட்டு இதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ண போறோம், இதுக்கு என்னெல்லாம் இருக்கு, இந்த திட்டத்தினுடைய விதிமுறைகள் என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்குறோம். உறவுகளே, இந்த திட்டத்துக்கான ஒரு கம்பெனி கிடையவே கிடையாது. அதாவது உதவி கொடுத்து உதவி பெறுறோம், நேரடியா நம்ம கொடுக்கறோம், நேரடியா வாங்குறோம். அப்படிங்கும்போது இதுக்கு கம்பெனி தேவையில்லை. ஒரு எம்எல்எம் கம்பெனியா இருந்தா அதுக்கு கம்பெனி வந்து இருக்கணும், அதுக்கு ஒரு ஆபீஸ் இருக்கணும். இதுக்கு வந்து எதுவுமே தேவையில்ல. இதுல நம்ம தான் அந்த திட்டத்துல இணையிற உறுப்பினர்கள் அனைவருமே ஓனரு, முதலாளி, சீஃப் கெஸ்ட் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம்.
அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம தான் அதை வழி நடத்துறோம். அந்த 14,000 உறவுகள் மட்டும்தான் அதுக்கு ஓனர். உறவுகளே, இதுக்கு எந்த விதமான ஆபீஸ் கிடையாது, கிளைகள் கிடையாது. உறவுகளே, நம்ம இதுல 1000 கொடுத்து உதவி நம்ம பெறறதுக்கு எந்த விதமான சர்வீஸ் டாக்ஸும் கிடையாது, சார்ஜஸ் கிடையாது. உறவுகளே, இதுல இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது கிடையாது. உறவுகளே, மத்த 5 லட்சம் போடு, 10 லட்சம் போடு, உனக்கு தினம் தினம் இவ்வளவு கொடுக்குறேன், அவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனையோ உறவுகள் இது மாதிரி பார்த்திருப்போம். எத்தனையோ நிறுவனத்துல நம்ம நிறைய பணத்தை இழந்துட்டு வந்திருப்போம். அப்படிப்பட்ட மக்கள் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கும். உறவுகளே, அது மட்டும் இல்ல, இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ரினிவல் ஐடிங்கிறதுக்கான ஒரு ரினிவல் கிடையாது. இது நெட்வொர்க் கிடையாது. உறவுகளே, இது ஒரு ட்ரஸ்ட் மூலியமா இயங்குறதுனால அது அமைப்பு எல்லாருமே ஒன்று கூடி இணையும். அந்த இணைப்பு நம்மளுடைய பொருளாதாரத்தை மீட்டு எடுக்கணுங்கிறதுக்காக ஒருத்தருக்கு உதவி கொடுத்துக்கிறோம். அதனால இது நெட்வொர்க் கிடையாது. இதுல எந்த ஒரு விதமான ப்ராடக்ட் விற்கணுங்கிற அவசியம் கிடையாது. உறவுகளே, இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மையா, டிரான்ஸ்பரன்சியா தான் இருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாம் ஒரு நம்ம உறவுகளை இணைச்சு அவங்களுக்கு உதவி இப்படி கொடுக்கணும், இப்படி நாம பெறணும் அப்படிங்கறத ஒரு சிஸ்டமேட்டிக்கா நமக்கு பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம 100% நம்ம கொடுக்குற உதவி நமக்கு திரும்ப கிடைக்கும். இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, பீப்புள் டு பீப்புள் மெத்தட்ல கிடைக்கும். மக்கள் நேரடியா நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கறது என்னோட நமக்கு கிடைக்கும் உறவுகளே. இப்போ ஏறத்தாழ பாத்தீங்கன்னா 153 மடங்கு வந்து அதிகமா நமக்கு திரும்ப உதவியா நமக்கு கிடைக்குது. அதாவது ஒரு நபர் வந்து உதவி கொடுத்தாலே அந்த பிரபஞ்சம் என்ன சொல்லும் அப்படின்னாக்கா, அது உங்களுக்காக கொடுக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது, அது திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. பிரபஞ்சத்தோட விதியும் அதுதான். உறவுகளே, இந்த 4 நிலையில நீங்க திரும்பி பெறும்போது இது 153 மடங்கு கிடைக்குது அப்படின்னாக்கா, நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சத கண்டிப்பா ஒரு 10 உறவுகளையாவது 10 குடும்பத்துக்காக இது சொல்லுவோம். அந்த குடும்பமும் நல்லா இருக்கணும், நாம் பெற்ற இன்பத்தை நம்மளை சார்ந்தவர்களும் பெறணும் அப்படின்னு சொல்ற வரைக்கும் நமக்கு தூக்கம் வராது. எத்தனையோ விஷயங்கள 4 பேருக்கு சொன்னா மட்டும்தான் நம்மளுடைய மனது ஆறும். அப்படிதான் இந்த திட்டத்துல 2 உறவுகளுக்காக இந்த விஷயத்தை சொல்லுங்க. அந்த 2 உறவுகள் மூலியமா அவங்களும் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீட்டு வந்துருவாங்க அப்படிங்கறத இந்த திட்டம் முழுமையா இந்த இடத்துல உங்களுக்கு நினைவூட்டுறாங்க. உறவுகளே, ஒரு உறவுகளை நம்ம இதுல இணைத்தாலே அவர்கிட்ட இருந்து நமக்கு 12,500 ரூபாய் உதவியா நமக்கு திரும்ப கிடைக்குது. எவ்வளவு பெரிய விஷயம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? உறவுகளே, அது மட்டும் இல்ல, இந்த 4 நிலைகள் முடிந்த பின்னாடி நம்ம உறவுகள் விட்டு போக கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுல ரீபர்த் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை வைக்கிறாங்க. அந்த ரீபர்த் குளோனிங் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம தோட்டத்துல இல்ல நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு வாழை மரம் வச்சிருப்போம். அந்த வாழை மரம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல அது வந்து அந்த பூட்டை விடும். பூ விட்டு அந்த பூவுல இருந்து தார் வரும். தார் வந்த பின்னாடி காய் திரண்டு அது கனியாகும் தருணம். அந்த கனியை நம்ம சுவைக்கும் போது அந்த வாழைத்தாரை வெட்டிடுவோம். வாழைத்தாரை வெட்டின பின்னாடி அந்த மரத்தை வெட்டிடுவோம். உறவுகளே, அந்த மரம் வெட்டின பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஏறத்தாழ பாத்தீங்கன்னா ஒரு 4 கன்றுகளாவது அதுல முளைச்சிருக்கும். அது வளர்ந்திருக்கும். அப்ப அந்த வளர்ந்த கன்றுகள் பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணுவோம்னாக்கா ஒரு ஸ்டேஜா வந்து வளர்ந்துருக்குங்க. முதல் 1 மாசத்துல ஒரு கண்ணு முளைச்சிருக்கும். அதுக்கப்புறம் 2வது மாசம் ஒரு கண்ணு முளைச்சிருக்கும். அதுக்கு 3வது மாசம் ஒரு கண்ணு. இப்படி ஒரு 4-5 கன்றுகள் வந்து அது ஈன்று இருக்கும். அப்போ அதன் மூலியமா பாத்தீங்கன்னா
நமக்கு மீண்டும் மீண்டும் வாழைப்பழம் நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு இயற்கை நமக்கு கொடுத்திருக்கோம். அதன் அடிப்படையில தான் இந்த திட்டமும் அமைஞ்சிருக்கு உறவுகளே. இதை நல்லா இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு வாழை மரத்தை நம்ம வச்சாலே அதுல இருந்து நிறைய வாழை மரங்களை நமக்கு வாழைப்பழத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதுக்கு சில காலங்கள் வந்து நம்ம காத்திருக்கணும். ஏறத்தாழ ஒரு 6 மாசம் இருந்து 10 மாசமாவது நம்ம காத்திருக்கணும். அப்படிதான் இதனுடைய திட்டமும் இருக்குது. அந்த திட்டத்துல 8 வாழைக்கன்றுகள் 8 குளோனிங் ஐடி ரீபர்த் ஐடிய நமக்கு பெற முடியும். அந்த ரீபர்த் ஐடிக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரீபர்த்துக்கும் 1,53,000 நமக்கு நிகரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதுல கொடுத்திருக்காங்க நண்பர்களே. அது மட்டும் இல்ல, இந்த 8 ஐடியில இருந்து பன்மடங்கு அதாவது மல்டிபிள் ஆகும். அது வேறுபட்டு அதோடைய வாழைக்கன்றுகள் திரும்ப திரும்ப முளைச்சு நாம ஒரே வாழை மரம் வச்சிருப்போம். அது ஒரு 10 வந்திருக்கும். அந்த 10 வந்து ஒரு மினி தோட்டம் சொல்லுவாங்க. அந்த மினி தோட்டம் வந்து அது இன்னும் கன்றுகள் ஈண்டெடுக்கும் போது ஒரு தோட்டமாவே அது உருவாயிருக்கும். அப்படிதான் இந்த திட்டத்தினோட சிறப்பம்சம் இருக்கும் உறவுகளே. இந்த சிறப்பு அம்சத்தோட திட்டத்தை முழுமையா நம்ம பார்க்க போறோம். Give help, get help அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உதவி கொடுங்க, உதவி பெறுங்க அப்படின்னு சொல்றாங்க. Helping the intensely plan அப்படின்னு சொல்றாங்க. இது பிளான் மட்டும் இல்ல, இது ஒரு திட்ட விளக்கம். அந்த திட்ட விளக்கத்துல நம்ம ஒரே ஒரு முறை 1000 உதவி கொடுத்தோம். அந்த 1000 உதவி கொடுத்துட்டு நம்ம அந்த உறவுகளோட மேம்பட்டு ஒன்றிணைந்து அவங்களோட நம்ம இணக்கமா இருப்போம். அந்த சூழ்நிலையில நமக்காக 2 உறவுகள் முதல் நிலையில நமக்கு பணத்தை கொடுக்குறாங்க, அந்த உதவி கொடுக்குறாங்க. அந்த உதவி பெறும்போது அளவில்லா மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சியை நம்ம பெற்றுக்கொண்டு 2 நபர்கள் 1000 வீதம் கொடுக்கும்போது 2000 நமக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த 2000த்துல 2 உறவுகளுக்கு நம்ம அடுத்த லெவலுக்காக அப்கிரேட் செய்யணும். அடுத்த நிலைக்காக அப்கிரேட் செய்யணும். ஒரு 750 2 உறவுகளுக்கு கொடுக்க சொல்லி அந்த சிஸ்டம் நமக்கு காமிக்க. அதன்படி இல்ல, நம்ம 2 உறவுகளுக்கு 1500 கொடுத்திருப்போம். மீதி இருக்கிற தொகை 500. அந்த 500 நமக்கு கிடைக்க போகிறது சரியான நிகரான லாபம். அந்த லாபம் முதல் நமக்கு கிடைத்த சந்தோஷம், ஒரு இறைவன் கொடுத்த பொக்கிஷம் அப்படின்னு நம்ம அதில் எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல கிடைத்தது. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல கிடைச்சது அப்படின்னா அந்த லாபத்தை ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். சரியா உறவுகளே? அது மட்டும் இல்ல, இரண்டாவது நிலை. அந்த இரண்டாவது நிலையில இது ஏற்கனவே என்ன நான் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். அந்த சிஸ்டத்துல 2 மேட்ரிக்ஸ்ல இயங்கும். 2, 4, 8, 16 அப்படின்னு இது 2 மேட்ரிக்ஸ்ல இயங்கிட்டு இருக்கோம். அந்த 4 நிலையிலும் பாத்தீங்கன்னா இரண்டாவது நிலையில 4 உறவுகள் நமக்காக 1500 இன்ட்டு 4 கணக்கு போட்டீங்கன்னா 6000 நமக்கு கிடைக்கும். அந்த 6000த்துல 2500 அடுத்த நிலைக்கான உதவியை நம்ம கொடுத்திருப்போம். அந்த உதவி கொடுத்தது போக மீதி உள்ள தொகையில ஒரு ரீபர்த்துக்கான உதவியை நம்ம கொடுத்திருப்போம். அதுல 1000 போயிடும். அந்த 1000த்துல மீதி இருக்கிற தொகை பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் அப்படி நம்மள அறிமுகப்படுத்தின உறவுக்காக நம்ம அந்த குரு தட்சணையான்னு சொல்லலாம். இல்ல அந்த நம்ம நன்றி விஷயம் நம்மள இணைத்ததுக்காக நன்றி கடனுக்காக ஒரு 500 கொடுத்து நம்ம எடுத்துக்குவோம். அப்படி கொடுத்தது போக பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற தொகை 2000. அந்த 2000 நமக்கு நிகரான லாபம். இந்த லாபத்தையும் நம்ம நல்ல காரியத்துக்கும் நல்ல செலவுக்கும் நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். அது நம்மளுடைய தொகை. உறவுகளே, மூன்றாவது நிலையில பாத்தீங்கன்னா 6 உறவுகள் நம்ம ஏற்கனவே அப்கிரேடுக்கு 2500 கொடுத்திருந்தோம். அதன் வீதம் 8 உறவுகள் நமக்காக பணத்தை கொடுப்பாங்க, அந்த உதவி கொடுப்பாங்க. அப்போ 2500 இன்ட்டு 8 கணக்கு பார்த்தோமா 20000 நிகர நமக்கு கிடைக்கும். அந்த 20000த்துல ஒரு 10,000 அடுத்த லெவலுக்காக அடுத்த நிலைக்காக நம்ம அப்கிரேட் பண்ண போறோம். அப்கிரேட் பண்ண மீதி தொகையை வந்து 2000 நம்ம ரீபர்த் அப்படிங்கிற இதுக்கு நிலைக்கு கொடுத்துருவோம். அந்த 2 வாழைக்கன்றுகள் முளைப்பதற்காக நம்ம உருவாக்குவதற்காக 2000 கொடுத்துட்டோம். மீதி 2000த்துல மீதி இருக்கிற தொகையில 2000 நம்மளுடைய உறவுகளுக்கு 2000 கொடுத்துறோம். அந்த உறவு யாரு அப்படின்னா நம்மள அறிமுகப்படுத்தின உறவு. அவருக்கு ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு 2000 போக மீதி தொகை 6000 இருக்கும். அந்த 6000 நமக்கு நிகரான லாபம். அதை நம்ம செலவு செஞ்சுக்கலாம். நம்மளுடைய பாக்கெட்ல நம்ம சேவிங்ஸ்ல வச்சுக்கலாம். உறவுகளே, நாம ஏற்கனவே 4வது நிலைக்கு
10,000 நாம உதவியை கொடுத்திருந்தோம். அந்த 10,000 விதம் 16 உறவுகள் நமக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த 16 உறவுகள் மொத்தம் கொடுத்த ஒரு தொகையை பார்த்தீங்கன்னா 1,60,60,000 இருக்கும். அந்த 1,60,60,000த்துல இந்த அடுத்த நிலை அப்படிங்கிறது இல்ல. இதுல 3 நிலைகள் தான். அந்த 3 நிலைகளும் ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டோம். 4வது நிலைக்கு யாருக்கும் கொடுக்க உதவி அப்கிரேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. அதனால 5 குளோனிங் ஐடி இதுல உருவாக்கணும். அதுக்காக ஒரு 5,000 அதுக்கு நம்ம கொடுக்க போறோம். அது கொடுத்தது போக ஒரு 10,000 நம்மள அறிமுகப்படுத்தின குருவுக்கு அவருக்கு தட்சணையா அந்த 10,000 கொடுக்கிறோம். ஆக மொத்தம் அவருக்கு மட்டுமே 12,500 ரூபாய் கொடுத்திருப்போம். உறவுகளே பாத்தீங்களா, நான் ஏற்கனவே சொன்னேன், இதுல ஒரு உறவுகள் இணைத்தாலே அந்த குடும்பத்தோடு ஐக்கியமானாவே பாத்தீங்கன்னா 12,500 ரூபாய் நமக்கு நிகரா கிடைக்கிறதுக்கு இதை வழிவகுத்திருக்காங்க. எவ்வளவு சிறப்பான அம்சம் பாத்தீங்களா. உறவுகளே அது மட்டும் இல்ல, மீதி உள்ள தொகை 1,45,000 ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்கும். ஆக மொத்தம் அந்த 4 நிலையிலும் நான் சொன்னேன், மொத்தமா நமக்கு 1,53,500 ரூபாய் கிடைச்சிருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா 153.5% நமக்கு அதிகமா நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரே ஒரு 1000 உதவி செஞ்சதுனால இத்தனை உதவிகள் நமக்கு திரும்ப திரும்ப கிடைச்சிட்டே இருந்திருக்கு. அப்போ இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான விஷயத்த நாம ஒரு 100 உறவுகளுக்காக நம்ம சொல்லாம இருக்க மாட்டோம். அப்படி 100 உறவுகள் சொன்னா மட்டுமே நம்மளுடைய மனசு நிம்மதி அடையும். ஒரு அந்த என்ன சொல்லுவோம், எனக்கு இது பண்ணனாதான் நான் என்னோட மனசு நிம்மதியாகும். நான் ஒரு 4 பேர் சொன்னாதான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்லாம் நம்ம நிறைய உறவுகள் நிறைய அந்த நல்ல விஷயத்தை பத்தி பேசுவோம். அப்படிதான் இதுல அக்செப்ஷன் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதுல பார்த்தோமா 3 லெவலுக்கு மட்டுமே 3 அப்கிரேட் மட்டும் பண்ணிருக்கோம். அதன் மூலமா 1,53,500 ரூபாய் கிடைச்சிருக்கும். அதுல 8 குளோனிங் ஐடி கொடுத்தாங்க. அந்த 8 குளோனிங் ஐடிக்கும் 12 லட்சம் ரூபாய் நமக்கு டோட்டலா கிடைச்சிருக்கும். அது 8 அப்படின்னு மல்டிபிள் ஆகி போகும். அப்ப பாத்தீங்கன்னா 64 குளோனிங் ஐடி இருக்கும். அதன் மூலியமா 98 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கும். இதுல கதாநாயகன் சொல்லலாம். ஹைலைட் விஷயமான விஷயம் இதுல என்ன அப்படின்னா, அந்த ரீபர்த் மட்டும்தான் உறவுகளே. இந்த இடத்துல நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அந்த ரீபர்த் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மள வாழையாக நம்ம குடும்பம் நம்மளால மட்டும் இல்லாம நம்மளுடைய தலைமுறைகளும் இந்த அதாவது நல்லதே நடக்கும் அப்படிங்கிற சமூக நல அறக்கட்டளை மூலியமா நம்ம உறவுகள் மேம்படணும், பொருளாதாரத்திலிருந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற இந்த திட்டத்தை மிக சிறப்பா அமைச்ச வல்லுநர்களுக்கும் லெஜெண்டுகளுக்கும் இந்த அனைவரும் சார்பாக இந்த தருணத்துல நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நண்பர்களே, இதுதான் அந்த கதாநாயகனோட சிறப்பம்சம். உறவுகளே, அடுத்தது நாம என்ன பண்ண போறோம்னா, இந்த அறிமுகமான ஒரு வருமானம் அப்படின்னு ஒண்ணு நமக்கு கொடுத்திருக்காங்க. அதுல 4 ரேங்க் பட்டியல் கொடுத்திருக்காங்க. அதாவது கேட்டகரின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். உறவுகளே, அந்த ரேங்க் பட்டியலோட விவரத்தை நான் இப்ப சொல்றேன். நம்மளுடைய சிஸ்டம் ப்ரமோட்டர் அப்படிங்கிறதுக்காக 12 உறவுகளை நம்ம குடும்பத்தோடு இணைத்திருந்தால் அதுல முதல் ரவுண்டுக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் மட்டுமே பாத்தீங்கன்னா 1,50,000 ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்கும். 2வது ரவுண்டில் பாத்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாய் நமக்கு கிடைக்கும். உறவுகளே, இப்போ இந்த உறவுகளுக்கும் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சிஸ்டம் ப்ரமோட்டர் அப்படிங்கிற நிலையை நம்ம பெறணும் அப்படின்னா இப்போ 6 உறவுகளை இணைத்தாலே அந்த சிஸ்டம் ப்ரமோட்டர்ங்கிற ரேங்க நம்ம பெற முடியும். நம்ம அதை கையில கொடுத்து மிக அழகா நம்மள அழகு பாக்குறாங்க. அதுதான் என்னுடைய மிகப்பெரிய சிறப்பம்சம். உறவுகளே, யார் ஒருவரும் இதுல ஜெயிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை இதுல முன் வைத்திருக்காங்க. அதன் அடிப்படையில தான் இந்த ரேங்க் பட்டியல் அமையுது. உறவுகளே, அப்படி மட்டும் இல்ல, இன்னும் சில பொக்கிஷமான உறவுகளுக்கு காத்துட்டு அந்த பொக்கிஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிஸ்டம் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் காத்துட்டு. அந்த சிஸ்டம் மேனேஜருக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 12ஓட இன்னொரு 13 உறவுகளை இணைத்திருந்தால் 25, அந்த 25 உறவுகளுக்கும் நம்ம முதல் ரவுண்டில் கிடைக்கக்கூடிய லாபம் மட்டும் பாத்தீங்கன்னா 3,12,500 ரூபாய் கிடைக்கும். 2வது சுற்றுல 25 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கும். அதே
3வது ரேங்க் பட்டியல்ல இருக்கிறது சிஸ்டம் ஹெட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு 50 உறவுகளை இணைத்தால் மட்டுமே போதும். அதுக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் ரவுண்ட்ல 6,25,000 நமக்கு கிடைக்கும் உறவுகளே. அது 2வது ரவுண்ட்ல 8 மடங்கு மாறுதல் இருக்கும். அப்போ எத்தனை லட்சம் வருது அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணிக்கலாம் உறவுகளே. அதுக்கு இன்னும் நமக்கு காலம் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த சிஸ்டம் டைரக்டர்ங்கிற போஸ்டிங்கை நம்ம அடையணும் போது நமக்கு அந்த உறவுகள் நம்மள வந்து எப்படி வந்து அழுத்து பாக்குறாங்க அப்படிங்கறது இந்த இடத்துல பாக்குறோம். 100 உறவுகளை நம்ம இணைத்திருந்தால் 12,50,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும் உறவுகளே. 2வது சுற்றுன்னு வரும்போது பாத்தீங்கன்னா அதுலயும் 8 மடங்கு நமக்கு கிடைச்சிருக்கும். அப்ப பல லட்சங்களை நமக்கு இத நம்மளுடைய உறவுகளுக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு எந்த ஒரு நலத்திட்ட உதவிகள்ல எங்கேயுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை உறவுகளே. இது வந்து நெட்வொர்க் இல்ல உறவுகளே. நம்மளுடைய உறவுகளே சேர்ந்து நம்ம பரிமாற்றம் செய்து கொள்கிறோம். அதன் அடிப்படையில தான் இந்த இது விதிமுறையின்படி நடக்குது உறவுகளே. அதனால இதுல யாரும் வந்து ஒரு நிறுவனம் இருக்கு, அதுல நம்மளை ஏமாத்திடுவாங்க, நம்ம இதுல போனா நம்மளுடைய டைம் வேஸ்ட் ஆகும், நம்மளுடைய லைஃப் சேஞ்ச் மாறாது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இதுல யாரும் அந்த மாதிரி தவறான தருணத்துல இருக்க வேண்டாம். ஏன் அப்படின்னாக்கா இது எல்லாமே ஒரு ட்ரஸ்டின் அமைப்புல வருது. அந்த ட்ரஸ்ட்னாக்கா நான் முன்னே சொன்னேன், அதுக்குன்னு ஒரு தனி கேட்டகரி உருவாக்கி இருக்கும். அந்த உறவுகளுக்கு மட்டும்தான் உறவு அவங்களே உதவி கொடுத்து அவங்களே உதவி பெறாங்க. அப்படிங்கும் போது நான் ஈஸ்வரன் ஆகிய நான் வந்து ஒரு குமாருக்கு கொடுக்குறேன் அப்படின்னாக்கா அந்த குமார் வந்து இன்னொரு உறவுக்கு கொடுப்பார். அப்படி பரிமாற்றம் செய்வது இதுல யாராவது தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா 100க்கு 100% வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா நேரடி பரிவர்த்தனை. நான் என்னுடைய விருப்பத்துக்காக நான் ஒரு உதவி செய்யறேன், அவருடைய விருப்பத்துக்கு எனக்கு உதவி செய்யறாரு. இதுல வந்து நாங்க ஒரு குடும்பம் எடுத்திருக்கோம். நம்ம குடும்பத்துல வந்து உதவி செய்யறதுக்கு யாரும் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இதுல ஏமாற்றுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ இது 100% டிரான்ஸ்பரன்சியா இருக்கும், 100% வெளிப்படைத்தன்மையா இருக்கும். இதுதான் இந்த இடத்துல நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும் உறவுகளே. அது மட்டும் இல்ல உறவுகளே, நம்ம இதுல இணையத்துக்கான சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எதுக்குமே வந்து ஒரு விதிமுறைகள் இருந்தாதான் சரியான இலக்கை நோக்கி உறவுகளே. அதுக்காக சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்றாங்க. அதாவது ஒரு உறவுகள் இணைக்கிறதுக்கு ஒரே உறவு இணைப்பாங்க. 2 நபர்களோ 2 உறவுகளோ வந்து நம்ம இணைக்க முடியாது உறவுகளே. அதுக்கு நம்மளுடைய கூட்டிட்டு வந்த உறவுகிட்ட நம்ம கேட்டோமா, அவங்க உங்களுக்கு எல்லாம் தெளிவா சொல்லுவாங்க. இதுல வந்து முழுமையா வந்து இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்குங்க அவங்களை கேட்டுட்டு. இதுல யாரும் கட்டாயப்படுத்தி உங்களை இணைக்க மாட்டாங்க. உங்களுடைய அனுமதியின்றி இதுல யாரும் இணைக்க மாட்டாங்க உறவுகளே. அப்படி இணைத்தாலும் நீங்க அவருடைய பேசி இது என்ன விஷயம் அப்படிங்கறத இதை முழுமையா தெரிஞ்சுக்குங்க. இதுல இணைப்பதற்கு சில விஷயங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஒரே ஒரு 20 ரூபா அந்த ரெஜிஸ்டர் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க எந்த ஒரு இதுலயும் போய் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய வந்து ஸ்கூல்ல அட்மிஷன் போடணும் அப்படின்னாக்கா அந்த ரெஜிஸ்டர் ஃபார்முக்குன்னு குறைஞ்சது 2000 ரூபாய் கொடுன்னு கேட்பாங்க. ஆனா நம்மளுடைய உறவுகள் வந்து வாழ்க்கை வந்து பொருளாதாரத்துல மேம்படணும் அப்படிங்கறதுனால இதுல யாரும் வந்து தொகையை வந்து வாங்கக்கூடாது. அதனுடைய செலவு என்ன, வெறும் 20 ரூபாய் அப்படிங்கிறதுக்காக அந்த 20 அப்படிங்கறத நம்ம அதுல முன்பதிவு வச்சிருக்கிறாங்க. அந்த 20 சேர்த்து ஒரு 1000 உதவியா நம்ம அவர்கிட்ட யாரு நம்மள அழைத்து வந்த உறவு கிட்ட கொடுத்தோமா அவரே 1020 வாங்கிட்டு உங்களுக்கு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்கள ஒரு ஐடியும் கொடுத்துருவாங்க. அந்த ஐடி நம்பர் வரும். அந்த ஐடி நம்பர் அடையாள நம்பர், அதுக்கு பேரு அந்த அடையாள நம்பர். அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு, அதாவது கடவுச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சொல் வந்து மறைக்கப்பட்ட சொல். அதை வந்து யாருக்கும் வெளிப்படுத்த தேவையில்லை. அதனால அது உங்களுக்கு ரகசியமா கொடுத்துருவாங்க. அதன் அடிப்படையில நம்ம இந்த டேஷ்போர்ட் அப்படிங்கிற திட்டத்தை ஓபன் பண்ணி நம்மளுடைய திட்ட விளக்கங்கள் அனைத்துமே நம்ம அதுல பரிமாற்றங்கள் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதுல ஏற்படுத்தி கொடுத்திருப்பாங்க. இதுல உங்களுடைய ஜிபே நம்பர் கொடுத்துருக்கணும், உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டா நம்பரா கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கணும். அது இல்லாம போன்பே
பேடிஎம் இதுல ஏதானும் ஒரு நம்பராவது நம்ம அந்த அக்கவுண்ட் மூலியமா இணைச்சிருப்பாங்க. அதுல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். அதுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கணும். இது அனைத்துமே நம்ம இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இதுல பதிவு பண்ணி கொடுப்பாங்க. உறவுகளே, அது மட்டும் இல்ல, உங்களுடைய ஐடி வந்து பதிவு பண்ணன உடனே ஒரு 24 மணி நேரம் அதிகபட்சம் உங்களுக்கு அதை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆக்டிவேட் பண்ணி கொடுத்த உடனே நம்மளுடைய உறவு உங்களை அழைத்து வந்த ஸ்பான்சர், அதாவது உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுனால சில உறவுகளுக்கு வந்து முதல் வரும்போது புரிதல் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையில உங்களை அழைத்து வந்த உறவுகளே, அந்த ஸ்பான்சரே உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்பாரு. உங்க பேர் எல்லாம் இப்படி வரும்போது யாருக்கு நம்ம அந்த உதவி கொடுக்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் இதுல இருக்கும். அவருடைய மொபைல் நம்பர் இருக்கும், அவருடைய பேர் இருக்கும், அவரோட ஐடி நம்பர் இருக்கும், அவருடைய ஜிபே நம்பர், போன்பே நம்பர், வாட்ஸ்அப் அனைத்தும் அதுல இருக்கும். கீழே அவருடைய ஸ்பான்சர் நம்பர் இருக்கும். அப்போ அவங்களுக்கு கூப்பிட்டு நான் இந்த மாதிரி நல்லது நடக்கும் சமூக நல அறக்கட்டளையில இருந்து நாங்க பேசுறோம். இந்த பிபிஎஸ் ஸ்பீடு கிஃப்ட் மூலமா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் உதவி தரோம். அந்த உதவியை நீங்க பெற்றுட்டு எனக்கு அந்த ரசீதுக்கு உண்டான அப்ரூவல் கொடுங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அவர் சொன்ன உடனே அவருடைய அக்கௌண்ட் செக் பண்ணுவாரு. ஜிபேல அனுப்பும்போது அந்த பணத்தை நமக்கு வந்திருக்காரா, இன்னாரும் அனுப்பியிருக்காரான்னு செக் பண்ணிட்டு உடனே வந்த பின்னாடி அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அப்ரூவல் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை நமக்கு கொடுப்பாரு. அந்த அப்ரூவல் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஜிபே அனுப்பும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 1000 அப்படின்னு ஜிபேல வந்து டைப் பண்ணன பின்னாடி அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஆட் நோட்ங்கிற ஒரு காலம் ஓபன் ஆகும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஐடி நம்பரும் அடையாள நம்பரும் யாருக்கு அனுப்புறோமோ அவருடைய அடையாள நம்பர் ஐடி நம்பர் சொல்லுவோம். அதை வந்து பதிவிட்டு அவர் முடிந்ததுன்னா அவருடைய பேர் பதிவிடலாம். பதிவிட்ட பின்னாடி அவருக்கு அனுப்பிட்ட பின்னாடி ஒரு யூபிஐ டிரான்சாக்சன் ஐடி அப்படின்னு ஒண்ணு வரும். அந்த ஐடி நம்பரும் கண்டிப்பா நமக்கு தேவைப்படும். ஒரு சில நேரத்துல அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நம்ம அவருக்கு அனுப்பணும். பின்னாடி பாருங்க இந்த இடத்துல இப்படிதான் வந்து அமௌண்ட் அப்ரூவல் ஃபார் ஸ்பான்சர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் ஓபன் ஆகும். அதுல அமௌண்ட் எவ்வளவு போட்டு அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்க முடியும். இப்ப சந்தோஷ் அப்படிங்கிறவருக்கு இந்த பேமெண்ட் வந்து அவரு வாங்கிட்டாரு. அந்த உறவுக்கு உதவி கொடுத்திருக்காரு, அவர் வாங்குறாரு. வாங்குறது என்ன பண்ணுவாரு அப்படின்னாக்கா அப்ரூவல் ஹெல்ப் அப்படின்னு ஒண்ணு இதுல இருக்கு. இந்த அப்படின்னாக்கா அப்ரூவல் ஆயிடும். நான் பணத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற ரசீதை நமக்கு கொடுக்க போறாங்க. இதுதான் உறவுகளை இப்படி பண்ண போறோம். உறவுகளே, அது மட்டும் இல்ல, நம்மளுடைய பேர் வந்து பேங்க்ல இன்சில் முன்னாடி கொடுத்திருக்குமா பின்னாடி கொடுத்திருக்குமா இல்ல அதுல பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிருஷ்ணமூர்த்தின்னு ஒண்ணு இருக்கும், இல்ல மூர்த்தின்னு மட்டும் கொடுப்பாங்க, இல்ல கிருஷ்ணன் மட்டும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்க கூடாது. உங்களுடைய முழு பேர் என்ன அப்படிங்கறத தெளிவா நீங்க அதை கொடுக்கணும். ஏன் அப்படின்னா டிரான்சாக்சன் இப்போ ஒரு அதிக அளவுல பணம் பரிவர்த்தனை நடக்குது அப்படிங்கும் போது அந்த பரிவர்த்தனை போது உங்களுடைய பேர் சரியா இல்லைன்னா உங்க அக்கௌண்ட்ல ஏறாது. அந்த நேரத்துல நம்ம மாற்றங்கள் செஞ்சிட்டு இருக்கிறது சிரமமான சூழ்நிலையா இருக்கும். அதுக்காக கொடுக்கும் போதே கரெக்டா பேரை கொடுத்துருங்க. உறவுகளை, அது மட்டும் இல்ல, உங்களுடைய மொபைல் நம்பர் சரியான நம்பரை கொடுங்க. எந்த நேரத்திலையும் கூப்பிட்டாலும் அதை நீங்க எடுத்து பேசக்கூடிய நம்பரா கொடுங்க, நம்பரா கொடுங்க. உறவுகளே, ஜிபே நம்பர், போன்பே நம்பர், பேடிஎம் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் இதுல கண்டிப்பா இருக்கணும் உறவுகளே. அது மட்டும் இல்ல உறவுகளே, இப்போ இவ்வளவு இந்த திட்ட விளக்கத்தை இவ்வளவு நேரம் உங்களுக்கு சிறப்பா வந்து விளக்கியிருப்பேன் அப்படிங்கிற விஷயத்த நான் தெளிவுபடுத்திக்கிட்டேன். உறவுகளே, அனைவரும் இந்த திட்ட விளக்கத்தை பொறுமையா கேட்டிருப்பீங்க. இதுல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான விஷயம் இந்த இடத்துலதான் உறவுகளே, உங்கள் கையில் தான் இருக்கு அப்படின்னு இந்த திட்டத்துல சொல்றாங்க. ஏன் அப்படின்னா தன் வாழ்க்கை தன் கையில் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அதை நிறைய பேர் பயன்படுத்திவங்க நல்லா இருக்காங்க, நிறைய பேர் அலட்சியப்படுத்தினவங்க இன்னமும் அல்லல் பட்டுட்டு தான் இருக்காங்க. உறவுகளே, அப்படி ஒரு நிலைமை நமக்கு தேவையில்லை, வரவும் கூடாது. எதிரி கூட அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது இல்லையா? இந்த மாதிரி நம்ம உறவுகளுக்கு என்றுமே இந்த சூழ்நிலை வரக்கூடாது அப்படிங்கறத இந்த தருணத்துல நான் கேட்டுக்கிறேன். உறவுகளே, நம்மளுடைய முடிவுகள்ல நம்ம சரியான பாதையை நோக்கி நம்ம எடுக்கும்போது மட்டும்தான் சரியான இலக்கை நம்ம சேர முடியும். அந்த இலக்கில இருந்து நம்மளுடைய லட்சியத்தை அடைய முடியும். அந்த லட்சியம் அடைங்கிறது அதுதான் வெற்றி. அந்த வெற்றி பாதை வந்து சரியான பாதையாக
பாருங்க நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம். அந்த தேர்ந்தெடுத்த பாதை எவ்வளவு சிறப்பா பிரகாசமா இருக்குங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்க முடியும் இந்த படத்தின் மூலமா. உறவுகளே, இந்த நல்லதே நடக்கும் அறக்கட்டளை உங்களை இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு உங்களை கூட்டிட்டு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கீங்க. உறவுகளே, இது மட்டும் இல்ல, இதனுடைய விஷயங்கள் பல மடங்கு வந்து நம்மளுக்கு மல்டிபிள் ஆக போகுது. இதுல வெர்ஷன் 2 அப்படின்னு சில விஷயங்கள் வருது. அந்த வெர்ஷன் 2ங்கிற விஷயம் வந்து நம்மளோட வாழ்க்கை தலைகீழா புரட்டி போடும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அதனுடைய பலன்கள் வந்து பெரும்போதுதான் அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனா உறவுகளே, இப்படி ஒரு தருணம் நமக்கு இருக்குது அப்படின்னா யார் ஒருவர் பயன்படுத்திட்டாரோ அவங்க அனைவரும் வளமாக இருக்கிறார்கள். இந்த திட்ட விளக்கத்தை நிறைவு செஞ்சுக்கிறேன். உறவுகளே, மீண்டும் ஒரு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். உறவுகளே, தினந்தோறும் இந்த ஜூம் அரங்கு நடைபெறும். அது வந்து பாத்தீங்கன்னா காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை நடக்கும். ஒவ்வொரு 3 மணி நேரம் இடைவெளிக்கும் நடக்கும். 9 மணிக்கு, 12 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு, மாலை 6 மணிக்கு, இரவு 8 மணிக்கு. இந்த ஜூம் அரங்குல ஒவ்வொருத்தரும் இடைவிடாமல் நம்ம இதுல கலந்து திட்ட விளக்கத்தை சரியா நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய புதிய உறவுகளையும் இதுல அழைத்து வாருங்கள். அழைத்து வந்து அவர்களுக்கும் இந்த திட்ட விளக்கத்தை பற்றி தெரிந்து கொள்ளட்டும். உறவுகளே, அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம உடலுக்கு தகுந்த ஆரோக்கியத்தை நமக்கு மருந்தில்லா மருத்துவங்கிற முறையில நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு நம்ம மருத்துவர் ஐயா திரு ஜி.கே. சாமி ஐயா அவர்கள். அவர் பாத்தீங்கன்னா அதிகாலை 4:30 மணியிலிருந்து ஒரு 5 மணி வரைக்கும் நமக்கு அந்த 1/2 மணி நேரத்துல சொல்றாரு. அதாவது நம்மளுடைய உள்ளங்களும் உறவுகளும் சரியா இருக்கும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த எண்ணத்தோட அதை நம்ம சொல்லிக் கொடுக்கிறாரு. அதுல நம்ம புரிஞ்சுட்டோமா நம்மளோட உடல் ஆரோக்கியம் மேம்படும். இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்மளுடைய உடல் கட்டமைப்புகள் கரெக்டா இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய குடும்பத்தை நம்ம சரியான வழி நடத்தி கொண்டு போக முடியும். அதனால உறவுகளே, நம்மளுடைய ஆரோக்கியம் முதல் முக்கியம். அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் தானா நம்மளால செய்ய முடியும். உறவுகளே, அதன் அடிப்படையில் நமக்கு உறவுகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து நம்மளோட பொருளாதாரத்தை மீட்டெடுக்கணும், வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற நல்ல உயர்ந்த எண்ணத்தோடு இந்த திட்ட விளக்கங்களை நமக்கு வகுத்து கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உறவுகளே, இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.